போன இடத்துல கிடைச்ச வேலையை தூக்கி போட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் பாராட்டிக்கிறீங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு பொருத்தம்னா அப்படி ஒரு பொருத்தம் பாரு. சரி விடுங்க. இவ்ளோ கஷ்டத்திலயும் நல்ல குணத்தை விட்டு கொடுக்காம இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறாங்களே, அது நமக்கு பெருமை தானே. சரி சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, காஃபி போட்டு கொடுக்கறேன். வெளியே போன கார்த்திகை இன்னும் காணோம். கார்த்திக் சந்தோஷமா வரத பார்த்தா தன்னோட அக்கவுண்ட்ல இருந்து பணம் 1 லட்சம் சிந்தாமணிக்கு போனது இன்னும் தெரியல போல இருக்கு. அப்ப நாமளே தெரிய வச்சிருவோம். கார்த்திக், சொல்லுங்க. ஒரு புது வெர்ஷன் மொபைல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போனேன். என் பேங்க் சர்வர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால பேமெண்ட் பண்ண முடியல. நீ உன் மொபைல்ல இருந்து பேமெண்ட் பண்ணிடுறியா? சர்வர் சரியானதும் நான் உனக்கு ரீபே பண்ணிடுறேன். எவ்வளவு? 50,000. பேமெண்ட் லிங்க் அனுப்புறேன். வந்துருச்சு பாரு. இப்போ பே பண்றேன். ஏன் பேமெண்ட் டிக்ளைன் ஆகுது? பேமெண்ட் ஆகாது தெரிஞ்சுதானே நான் உன்னை பண்ண சொன்னேன். என்னாச்சு கார்த்திக், இன்னும் அனுப்பலையா? என்னது, இன்னைக்கு பேமெண்ட் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் வருது. பேமெண்ட் லிமிட் முடிஞ்சு போச்சா? பர் டே 1 lakh வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே. அப்ப நீ ஏற்கனவே யாருக்காவது பணம் அனுப்பிட்டியா? இல்லையா, நான் ஆன்லைன்ல எந்த அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா. அப்புறம் எப்படி லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் வரும்? ஒருவேளை நிறைய பேர் சொல்றாங்களே இந்த ஸ்கேம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமோ? எதுக்கும் பேமெண்ட் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணு. அத்தைக்கு எப்படி 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? என்ன கார்த்திக், என்ன ஆச்சு? யாரும் ஃப்ராட் பண்ணி உன் பணத்தை அடிக்கல? 1 லட்சம் ரூபாய் சிந்தாமணி அத்தை அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கு. சிந்தாமணிக்கா? என்ன சொல்ற கார்த்திக்? அது எப்படி தன்னால போகும்? நீ தானே அனுப்பி இருக்கணும். இல்ல, நான் எந்த பணத்தையும் சிந்தாமணி அத்தைக்கு அனுப்பல. ஐயோ, அப்போ எப்படி உன் போன்ல இருந்து நீ அனுப்பாம வேற யாரோ அனுப்பி இருக்க முடியும்? பேமெண்ட் பாஸ்வேர்டு உனக்கு மட்டும் தானே தெரியும்? ஆமா, எனக்கு மட்டும் தான் தெரியும். பாஸ்வேர்டு வேற யாருக்கும். பாஸ்வேர்டு என்ன? மொபைல் ஓபன் பண்றதுக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான். 556677. இல்ல, அஞ்சலிக்கும் பாஸ்வேர்டு தெரியும். அப்போ அஞ்சலி தான் சிந்தாமணிக்கு பணம் அனுப்பியிருப்பாளோ? இல்ல, அஞ்சலி என்ன கேட்காம எல்லாம் பணத்தை அனுப்ப மாட்டா. அப்போ 1 லட்சம் எப்படி அங்க போச்சு? ஒருவேளை சிந்தாமணியோட அவசர செலவுக்காக அஞ்சலி அனுப்பி இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் கார்த்திக் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். அத்த, அஞ்சலியை பத்தி தப்பா பேசாதீங்க. கோவப்படாத. பாஸ்வேர்டு உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். பணத்தை நீ அனுப்பலனா அப்ப அவ தானே அனுப்பி இருக்கணும். நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் அஞ்சலியோட வேலைதான். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி வீட்ல இல்ல. அவளும் சிந்தாமணி ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. ஷாப்பிங்கா? ஷாப்பிங் போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே. எதுக்கு சொல்லணும்? ஷாப்பிங்க்கு பணம் தேவைப்பட்டிருந்தா உன்கிட்ட சொல்லிருப்பா. அதான் 1 லட்சம் ரூபாய் பணம் அவங்க அம்மா அக்கவுண்ட்ல இருக்கே. அப்புறம் எதுக்கு உன்கிட்ட சொல்ல போறா? அவள என்ன பண்ற பாருங்க. ஒரு கார்த்திக், ஒருவேளை பணத்தை எடுத்த விஷயத்தை அஞ்சலி உன்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டாலோ என்னவோ. அவசரத்துல சந்தேகப்பட்டு அவன் மேல எல்லாம் கோவப்படாத. அநேகமா ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு சொன்னாலும் சொல்லுவா. நீ வெயிட் பண்ணு. நீ டயர்டா இருக்க, ஃபர்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். போ கார்த்திக். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்